சார் நீங்கள் கண்டக்டராக வேலை பார்க்குறீங்க? 5 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் கேட்குறீங்க? நான் ரொம்ப வருஷமாக இந்த பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு நெருக்கடியான நேரங்களிலும் பதட்டப்படாமல் சிரிச்ச முகத்தோட பயணிகள்கிட்ட நீங்கள் நடந்துக்கிற மாதிரி நான் வேற கண்டக்டரை நான் பார்த்ததே இல்லை. வேலையில் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் மனசை லேசாக வச்சுக்கணும் சார். அமெரிக்காவில் உள்ள நியூரோ சைக்கியாட்ரிக் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்ன சார் சொல்கிறாங்க? மனுஷன் புன்னகைக்கும் போது, சிரிக்கும் போதும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும் போதும் உடம்பில் ஒருவித அலைகள் உண்டாக்கி நியூரோ பெப்டைட்டுகளை உண்டாக்குமாம். இது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்படிப்பட்டவங்கள் தான் அதிக நாள் ஆரோக்கியமாக வாழ்கின்றார்களாம். அது மட்டும் இல்லாமல் பொறாமை, ஆசை, கோபம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினா ஆயுள் இன்னும் கூடும்னு ஆய்வுகள் சொல்லுகின்றது. உயிர் போற நேரத்துல கூட பதற்றப்படக்கூடாது சார். அப்பா, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் சார் நீங்க எப்பவும் பதற்றப்படாம சிரிச்ச முகத்தோட வேலை செய்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஆனா உங்ககிட்ட இருக்கின்ற இந்த நிதானம் உங்க பஸ்ஸில் இருக்கின்ற டிரைவர் கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இப்ப பாருங்களேன், இந்த பஸ் எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க. தாறு மாற தடிகட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்களாவது முன்னால போய் பிரேக்கு கலண்டு விழுந்துடுச்சோன்னு பார்த்துட்டு வாங்களேன் ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே போய் பார்த்துட்டு வந்து தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வர்ற வழியில தான் எங்கேயோ விழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எது பிரேக்கா சார்? இல்லை சார், டிரைவர்.